கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட விஜய் மனைவி சங்கீதா வெளியான அந்த பரபரப்பு தகவல், மருத்துவமனையில் மருத்துவர் கொடுத்த அதிர்ச்சிக்கேடு, கண்ணீரில் மூழ்கிய தமிழக மக்கள். தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் விஜய் அவர்கள். விஜய் இப்போ சினிமா விட்டு அரசியல்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. நான் இதுக்கப்புறம் அரசியல்ல மக்களுக்காக உழைக்க போறேன் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓபன் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாடு முழுக்க போட்டியிட போறதா விஜய் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சது மட்டும் இல்லாம இப்போ தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்கள் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருக்காங்க. அரசியல் காலத்துல மிகப்பெரிய அளவுல இப்போ ஒரு பரபரப்பு ஏற்பட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த முறை தேமுதிக, திமுக அப்புறம் தாவேகா இந்த 3 கட்சியுமே பெரிய பலத்தோட மோதப்போது. இதுல யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான அரசியல் களம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த நேரத்துல விஜயுடைய மனைவி சங்கீதாவுக்கு இப்போ ஒரு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா அவங்க மிக மிக ஆபத்தா இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. விஜய் எப்போ சினிமா விட்டுட்டு அரசியல்ல களமிறங்க போறதா அறிவிச்சாரோ, அப்பவே விஜயுடைய குடும்பத்துல பல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. விஜயுடைய மனைவி, விஜயுடைய மகன், மகள், அப்புறம் விஜயுடைய அம்மா, அப்பான்னு யாருக்குமே விஜய் அரசியலுக்கு போறதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஏன்னா, அரசியல் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாரி அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல. அரசியலுக்கு போனா நெறைய பிரச்சனைகள சந்திக்க நேரிடும். இதனால நெறைய பிரச்சனை வரும். இது நமக்கு செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே ஆரம்பத்துல தடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய இந்த முக்கியமான விஷயத்துக்கு குறுக்க யார் தடையா வந்தாலும், அவங்கள நான் கூட வச்சுக்க போறதில்ல அப்படின்னு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு, இப்போ இந்த அரசியலுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அப்படி அளவுக்கு அதிகமா விஜயுடைய மனைவி சங்கீதா தான் விஜய்க்கு முட்டுக்கட்டையா இருந்திருக்காங்க. அதனால விஜயுடைய மனைவி சங்கீதா கிட்ட விஜய் சண்டை போட்டிருக்காரு. விஜய் மனைவி கோச்சுக்கிட்டு லண்டன் போயிட்டாங்க. லண்டன்ல தான் அவங்களுடைய அப்பா, அம்மா எல்லாருமே இருக்காங்க. விஜயுடைய மகளும் இப்போ அங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட இந்த சூழல்ல விஜய்க்கு அரசியல்ல நெறைய பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. ரீசென்ட்டா பிரச்சாரத்துல ஈடுபட்டப்போ கரூர்ல 41 பேர் பலியானாங்க. அதற்கு கூட விஜய் தான் காரணம் அப்படின்னு விஜய் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து விஜய் பேர்ல விசாரணையும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படி அரசியல்ல அது குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க விஜய்க்கு பிரச்சனைகள் நெறைய அதிகரிச்சுட்டே இருக்கு. இதன் காரணமா சங்கீதா தீராத மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்க. ஏற்கனவே சங்கீதாவுக்கு உடல்நிலை சரியில்ல. இதனால ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல விஜய பார்க்கறதுக்கு பலமுறை ட்ரை பண்ணியுமே விஜய சங்கீதாவால பார்க்க முடியல. அவருக்கு ஏதோ பெரும் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சரியா சாப்பிடாம அவருக்காக நிறைய விரதங்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல தான் சங்கீதாவுக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா சங்கீதா லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனையில அனுமதிக்கவும் பட்டிருக்காங்க. அப்படி அனுமதிக்கப்பட்ட சங்கீதாவ செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் சொன்ன விஷயம், அவங்க குடும்பத்தினருக்கு உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, சங்கீதாவுக்கு இப்போ புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா சங்கீதாவுடைய உடம்புல நிறைய பாகங்கள் செயலிழந்துட்டு இருக்கு. புற்றுநோயால அவங்களுடைய உடல் பாகங்கள் எல்லாமே இப்போ நிறையாவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், இதன் காரணமா இவங்கள காப்பாத்துவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்காக தனியா ஒரு முக்கியமான மருத்துவர வர வைத்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டிருக்காம். அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பலனளிச்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி பலனளிக்கலன்னா அவங்கள காப்பாத்தவே முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் மிக முக்கியமான கெடு விதிச்சிருக்காங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு நடிகர் விஜய் அவர்கள் கண்ணீரோட இப்போ லண்டனுக்கு புறப்பட்டிருக்கதாவும் மிக முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. அதோட சங்கீதா புற்றுநோயால பாதிக்கப்பட்டு மிக மிக ஒரு மோசமான நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் ஒரு உச்சக்கட்ட மீளாத துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு.